சப்பாத்தி மீந்து போச்சு, குருமா தீந்து போச்சு, இந்த 2 சப்பாத்திக்கெல்லாம் திரும்ப குருமா வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ரெசிபி தான் இது. இந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியெல்லாம் நாம தான் கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதையே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக செஞ்சு சாப்பிடுவோமே. உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது தவாவில் நம்ம அந்த லெஃப்ட் ஓவர் சப்பாத்தியை வச்சுட்டு அதுக்கு மேலே பீட்சா சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பீட்சா சாஸ் இல்லைன்னா டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இது நமக்கு ஃபைபர் நிறைய கிடைக்கும். இப்போது நம்ம மலை சாரல் மாதிரி நமக்கு பிடிச்ச சீஸை தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. இப்போது அந்த சீஸ் எல்லாம் நல்லா உருகிரும். இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா அந்த வெஜிடபிள்ஸில் கூட நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ், ஹர்ப்ஸ் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மீந்தா இனிமேல் கவலை வேணாம், இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ, பை பாய்.